பிடிக்கலன்னா, ஏய் உன் தம்பியை பற்றி எனக்கு தெரியும், தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அல்லது உன் தங்கச்சிக்கு நான்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கேன். எடுத்தோடனே மச்சான் அழுது சொல்லிட்டேன் நானு, காமெடி பண்ணாத, காமெடி பண்ணுவாரு. அங்கே தான் ஆரம்பிப்பார் அவர். உடனே அந்த ஃபேமிலியை இழுத்து ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் வச்சிருப்பாங்க. இங்க பாரு மழை பெய்யுதுடி அப்படின்னு சொல்லு. அப்ப எப்படி அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நானே போய் எடுக்கணும். அப்ப பின்னாடி வந்து பேருக்கு ஒன்னே ஒன்னு எடுத்துட்டு வரும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆனா ஒரு துணி எடுத்துருவாரு, ஒரே ஒரு துணி. இல்ல சார், என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இங்கேயே நான் எவ்வளவு நேரம் தொடச்சு முடியற வரைக்கும் நிக்க முடியும். The days have changed, man. Just like that. அதான் சொன்னீங்களா அச்சன் அம்மே, அவங்க அச்சான்னு கூப்பிடுவாங்க, அம்மா. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க, கைய முறுக்குற நீ. என்ன சொல்லுவாங்க மாமனார? அச்சான்னு தான் சார் சொல்லுவா. அப்பாவை பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அச்சா அத்தை, அத்தை மருமகளே, மருமகளே. பாக்கெட்ல காசு இல்ல சண்டை வரும் சார். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இல்ல எந்த இதுக்குமே என்ன வாய் தரப்பட. நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா வாங்கி வருவாரு. நம்ம ஏதோ வேலை செஞ்சு இருப்போம். அது வந்த உடனே அவர் கொஞ்சம் எதிரில் போய் அந்த பேக் வாங்கணும். அது வாங்கலான்னு நினைச்சிக்கோ, விசிறு அப்படியே போட்டுருவார். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு. அவரை விட நீங்க தானே வயசுல குறைஞ்சவங்க. 10 years. வீட்டில் ஏச்சாருன்னு வச்சுங்க சார், எல்லா லைட்டையும் போட்டுருவாரு. ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடிக்கு வந்து படிச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஒரு வாரம் வரைக்கும் பேசுறதுல ஒரு கூச்ச சுவாபத்துல பேசாம இருந்தோம். அப்படின்றீங்க முத மாதிரி பேச அப்ப கொஞ்சம் சின்ன பையனா இருந்தேன். அதுல 2 பக்கமும் வயல் இருக்கும். அப்ப கேட்டாங்க, இந்த பக்கம் உள்ளதெல்லாம் புழுங்கரிசி, அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பச்சரிசியான்னு கேட்டாங்க. அடங்கம்மால பேசுறதே இல்லைங்க சார், பேசாம இருக்கிறதே, வீட்டுல பேசாம இருக்கிறது. சோலி முடிச்சு. தொந்தரவு சார். ரொம்ப ரூல்ஸ். வருவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, பேசவே மாட்டாரு. கல்யாண நாள் சார். அப்படியா? காத்திருப்போம். மனைவி விஷ் பண்ணீங்களா? என்ன விஷ் பண்ணீங்க? பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா, வாழ்க வளமுடன். பிறந்தநாள் வாழ்த்துக்களா? சோலி முடிச்சு. விஷ் பண்ண லட்சணத்தை பாத்தீங்களா? இது திருமண நாள்ல திருமண வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லி இது என்னமோ பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. திருந்த கைதியை தட்டி கொடுக்குற மாதிரி. இனிமே நீ தப்பு பண்ணக்கூடாது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? போனா ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் வாங்கிட்டு வருவாரு. எனக்கு இன்னொன்னுமே புரியல. லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். எங்க மாமனார் மட்டும்தான் சார் திருப்திப்படுத்த முடியும். நாங்க போய் வாங்கி திருப்திப்படுத்த முடியும். இருக்கட்டும், அவரும் வீட்லயே இருப்பாரு, அதனால வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணியை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். Sorry, it's DJ.